நமக்கு ரெஸ்ட் எடுக்க பெரிய அறைகள் இருக்கலாம், நமக்கு நல்ல உயரமான ஃபோம் இருக்கலாம், நல்ல குழு ஏசி இருக்கலாம், உலகம் நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா வசதிகளும் நமக்கு இருக்கலாம். ஆனா கர்த்தர் மாத்திரம் நமக்கு இளைப்பாறுதல் தரலனா நம்மால இளைப்பாறவே முடியாது. நான் கேள்விப்பட்டேன், உலகத்துக்கே பெரிய சவால் விட்ட சதாம் ஹுசேன் அப்படின்ற ஈராக்கை ஆண்ட ஒரு பெரிய அதிபதி ஒருவர் வாழ்ந்தார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அவர் அதிபரா இருந்தாராம். அவரை குறித்து சொல்றாங்க, அவர் அந்த 30 ஆண்டுக்குள்ள அவருடைய தேசத்துல ஈராக்ல 80 அரண்மனைகளை தனக்காக கட்டினார். அந்த ஒரு பேலஸ்ல படுத்துட்டு இருக்கும் போது திடீரென்று எழுப்பி காவலர்லாம் கூப்பிட்டு வேற ஊருக்கு திருப்பி பயணம் பண்ணி திரும்ப போய் அந்த ராத்திரி இன்னொரு இடத்துல போய் தூங்குவாராம். ஏன்னா அவருக்கு என்ன பயம் இருந்துச்சுன்னா, ஒரே இடத்துல அயர்ந்து தூங்குற நேரத்துல யாராவது நம்மள கொன்றுவாங்கன்னு பயந்தாராம். இந்த டீப் ஸ்லீப்ல யாராவது கொன்றுவாங்க. நான் யோசித்து பார்த்தேன், 80 அரண்மனை கட்டி என்ன பிரயோஜனம்? ஒரு இரவு கூட நிம்மதியா தூங்க முடியல. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நமக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவன். இந்த மாதத்துல கர்த்தரை நோக்கி நீங்க விசுவாசத்தோடு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை தருவார்.